1, 2, 3. பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை ஜெபத்திலே மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவர். கடந்த இரவெல்லாம் தெய்வம் நம்மை கண்மணியைப் போல காத்து நமக்கு நல்ல நித்திரையெல்லாம் கர்த்தர் கொடுத்து ஒரு புதிய நாளை காணுவதற்கு தெய்வம் நமக்கு பாராட்டி இருக்கிற கிருபைகளுக்காக ஆண்டவரை நன்றியோடு கூட துதிப்போம். அநேக பேருக்கு கிடைக்காத ஒரு நல்ல ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நினைத்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தலாம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் நல்ல தகப்பனே, இது நல்ல ஒரு புதிய ஒரு நாளுக்காக நமக்கு கொடான கோடி நன்றி. கர்த்தர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவனுடைய மகிமை, தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய தயவு, இரக்கம் எல்லாம் எங்களை மூடிக்கொள்ளட்டும். ஆண்டவரே, இரத்த கொட்டுக்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக, நீரே எங்களை வழி நடத்துவீராக. எங்கள் தேவைகள் எல்லாம் சந்தித்து குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாற்றி உடைய பாதுகாப்புக்குள் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. உடைய பிரசனத்திற்குள் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இதுவரை எங்களை நடத்தின தேவன் இனிமேலும் எங்களை நடத்துவீராக. இந்த நாள் முழுவதும் உங்கள் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர் ஒரு பாடலை நம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவராயிருக்க எங்களோடு இணைந்து நீங்களும் பாடி ஆண்டவருடைய இந்த காலை வேளையில் நாம் இணைந்து கர்த்தரை துதிக்கப் போகிறோம். தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே என்று சொல்லி நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? எல்லாம் சேர்ந்து இருக்கிற இடத்துல நல்ல கைகளை தட்டி இந்த காலை வேளையில நல்ல உற்சாகமாய் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் எப்பொழுது நமக்கு நல்லவராகவே, நம்முடைய தலைகளை நிமிர பண்ணுகிறவராகவே அவர் இருக்கு. அல்லேலூயா. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து போவதில்லை. தகப்பனே, தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டேன். இந்த வரிகளை நாம் பாடலாமா? எல்லா நல்ல கைகளை தட்டி பாடலாமே. எதிரிகள் எவ்வளவு பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து போவதில்லை. தகப்பனே, தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட மாட்டே. தகப்பனே, தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட மாட்டே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. மீண்டும் சொல்லலாமா? கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே,
தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தரனை ஆதரிக்கிற அச்சமில்லையே கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தரினோடு தோல்வி என்றும் எனக்கு இல்லையே. கரங்களை தட்டி நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே கலக்கமில்லையே, அச்சமில்லையே கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே மகிமையும் நீரே, கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே, கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நாம் கலங்காமல் சோத்தரிப்பேன், அறிவிக்கெட்டா பேர் அமைதி பாதுகாக்குதே. நீர் விரும்பத்தக்கவைகள் தூய்மையானவை. இந்த வரிகளை நாம் பாடுவோமே. எல்லாம் நல்ல உற்சாகமா இந்த காலங்களில் கரங்களை தட்டி ஒன்றுக்கு கவலைப்படாம நம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை உயர்த்துவோமா. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் சோத்தரிப்பேன், அறிவிக்கட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் சோத்தரிப்பேன், அறிவிக்கட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை. அவைகளை தியானம் செய்வே, தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பே. அவைகளையே தியானம் செய்வே, தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. சொல்லலாமா? கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. மீண்டுமா? கேடகம் நீரே மகிமையும் நீரே, கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீர். மீண்டும் சொல்லுவோம், கரங்களை தட்டி. கேடகம் நீரே மகிமையும் நீரே, கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர, எஸ் லார்ட், தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே, கேடகம் நீரே மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே, கேடகம் நீரே
மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. அப்படி நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி நல்ல ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீ நல்லவரப்பா, எங்கள் தலைகளையும் நிமிர பண்ணுகிற தேவன். நாங்கள் வெட்கப்பட்டு கூனி குறுகி போன இடங்களிலெல்லாம் எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற தெய்வம் நீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து சொல்லலாமா? ஹல்லேலூயா. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற ஒரு அபிஷேகம் இந்த கால வேளையில உங்கள் மேல இறங்கட்டும். கேளுங்க, ஆண்டவரே என் தலையை நிமிர பண்ணுகிற அபிஷேகத்தினாலே நீர் எங்களை நிரப்புவீராக. தலைகளை நிமிர பண்ணுகிற மகிமை இந்த கால வேளையில ஒவ்வொரு மேலையும் ஆண்டவரே தலைகளை நிமிர பண்ணுகிற ஒரு அபிஷேகம் ஆண்டவரே ஒவ்வொரு மேலே இறங்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. சேர்ந்து சொல்வீங்களா? கேடகம் நீரே, கைகளை உயர்த்தி, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா. இப்படி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வேதம் சொல்லுகிறது, நீங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள். எழுந்து நிமிர்ந்து நிற்கக்கூடியதானே தேவ பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை மாற்றி வைத்திருக்கிறாரே, அதை நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே மக்கு நன்றி. இயேசுவே நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். ஹல்லேலூயா. துதியினாலே ஒவ்வொரு வீடு நிரம்பட்டும், துதியினாலே ஒவ்வொரு வீடுகளும் நிரம்பட்டும், ஒவ்வொரு நபர்களையும் துதியின் அபிஷேகத்தினால் இந்த கால வேளையிலே நீர் எங்களை நிரப்புவீராக. எல்லா சோர்வின் ஆவிகள், எல்லா விதமான கட்டுகள், பலவீனங்கள், சத்துருவின் கிரியைகள், எல்லா அந்தகாரத்தின் கட்டுகள் எல்லாம் நஸ்தரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே எல்லாம் அகன்று வெளியேறுவதாக. தலை நிமிர பண்ணுகிற ஒரு அபிஷேகம் இந்த கால வேளையில ஒவ்வொரு மேலே இறங்கட்டப்பா. ஹல்லேலூயா. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையே ஓரபலரகணதரகணந்தர மனஷபலபதர பலதரகணதரா. ஹல்லேலூயா. நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். மகிமையே நீ நல்லவரப்பா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீ பெரியவர், நீ பெரியவர். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி கொஞ்ச நேரம் நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவர் இந்த கால வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் நம்மை நடத்தும்படியாக அவருடைய மகிமையின் பிரசன்னத்திற்குள்ளே நம்மை ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா. அந்த நாள் முழுவதும் தேவன் நம்மை பாதுகாக்கும்படியாக, தேவன் நம்மை நடத்தும்படியாக அவருடைய தயவுள்ள கரத்தை நம்ம ஒப்பு கொடுத்து தேவன் நல்ல பலன் கிருபைகளை தரும்படியாக இந்த நாள் முழுவதும் சத்துடைய கிரிகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் தேவன் நம்மை மறைத்து பாதுகாத்து நம்மை நடத்தும்படியாக கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நீ நல்லவர், 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 நல்லவர். ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம்,
உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் தேவ ஆவியானவரை நீர் எங்களை நடத்துவீராக. உம்முடைய பாதுகாப்புக்குள்ளே, உம்முடைய மறைவுகளுக்குள்ளாக, உம்முடைய சட்டையின் மறைவுக்குள்ளாக, உம்முடைய பாதுகாப்புக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி இந்த கால வேளையில முதலாவது உங்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாம் சத்தமாக ஜெபிக்கலாமா? நீங்கள் இருக்கிற இடத்துல வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் ஒரு தெய்வீக பாதுகாப்பு என்னை மூடி மறைக்கட்டப்பா. உங்களுடைய ரத்த கோட்டைகளை என்னை மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்துங்கப்பா. நீர் என்னை நடத்துங்க, நீங்கள் என்னை நடத்துங்கப்பா. நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, நீங்கள் எங்களை வழி நடத்துங்க, நீரே எங்களை வழி நடத்துவீராக என்று சொல்லி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நடத்துங்கப்பா, எங்களை நடத்துங்கப்பா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. கரம் பிடித்து நடத்துங்க ஆண்டவரே, கரம் பிடித்து நடத்துங்கப்பா. கண்மணியை போல எங்களை காத்து விசாரித்து எங்களை பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. இந்த நாளிலே நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுங்கப்பா. கேளுங்களேன், நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுங்கப்பா. என்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுங்கப்பா. நான் நடக்க வேண்டிய பாதை எனக்கு காட்டுங்கப்பா. சொல்லுங்க, எனக்கு முன் செல்லுங்க ஆண்டவரே, எனக்கு முன் செல்லுங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்களுக்கு முன் செல்லுகிற தேவன் நீ. இந்த நாளிலும் எங்களுக்கு முன் செல்லுவீராக, எங்களோடு கூட இருப்பீராக, எங்களை பாதுகாப்பீராக, எங்களை மகிமைப்படுத்துவீராக, எங்களோடு கூட உம்முடைய கரம் கூட இருப்பதாக. ஆண்டவரே, எங்களை வழி நடத்துங்கப்பா. நீர் ஒருவரே எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிற தேவன், நீர் ஒருவரை எங்களை பலமாய் நடத்துகிற தேவன் அல்லவா? இந்த கால வேளையில் இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்தக்கூடிய ஒரு உன்னத மகிமையின் அபிஷேகம், ஒரு உன்னத மகிமையின் அபிஷேக தைலங்கள் எங்கள் மேலே நிழலிடுவதாக, எங்களை நிரப்புவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே சொல்லி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, என் சுய சித்தத்தின்படி அல்லப்பா, உங்கள் விருப்பத்தின்படி என்னை நடத்துங்க. நீங்கள் நடத்த வேண்டிய பாதைகளின்படி என்னை நடத்துங்க. நீர் என்னை கொண்டு போகிற இடத்துக்கு எங்களை கொண்டு போங்க ஆண்டவரே. உம்முடைய விருப்பம் இல்லாமல் எந்த நாளிலே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது. ஜெபிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த நாளில் உங்கள் விருப்பம் இல்லாமல், உங்கள் சித்தம் இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஒன்றையும் செய்யக்கூடாதப்பா, ஒன்றையும் செய்யக்கூடாது. இயேசுவே, மனமிறங்கும் ஆண்டவரே. இந்த நாளில் நம்முடைய சித்தம் ஒன்றே எங்கள் வாழ்க்கையில நிறைவேறுவதாக. நீர் மாத்திரம் எங்களை நடத்துவீராக, நீரே எங்களை கரம் பிடித்து நடத்துவீராக. நம்முடைய தெய்வீக பாதுகாப்பு ஆண்டவரே, நம்முடைய அரவணைப்பு, நம்முடைய மகிமை எங்களை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே. குடும்பத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் நம்முடைய குடும்பங்களை பாதுகாக்கட்டும் சொல்லி ஜெபிக்கலாமா? வேலை அடைங்க ஆண்டவரே. இரத்த கோட்டைக்குள்ளே இந்த நாள் முழுவதும் எங்கள் குடும்பத்தை மூடி மறைத்து கொள்ளுங்க. இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை நம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. நம்முடைய இரத்தத்தின் பெருந்துளிகளுக்குள்ளாக ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்புக்குள்ளாக, ஆண்டவரே, உம்முடைய அரவணைப்புக்குள்ளாக, உம்முடைய தயவுக்குள்ளாக ஆண்டவர் நீர் எங்கள் குடும்பத்தை மூடி மறைத்து கொள்ளுங்க. எங்கள் வீட்டை மூடி மறைத்து கொள்ளுங்க. ஜெபிங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிங்க. ஒவ்வொருடைய பாதுகாப்புக்காக, ஒவ்வொருடைய தேவைகளுக்காக, ஒவ்வொருவரும் செய்யப்போகிற இந்த நாள் முழுவதும் அவர்களை கர்த்தருடைய இரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுத்து நல்ல ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ தெய்வீக மகிமை, தெய்வீக மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, நீ நல்லவர், 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 நல்லவர் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இதுவரை எங்களை நடத்தின தேவன் நீர் அல்லவா? இந்த நாள் முழுவதும் எங்கள் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இரத்த கோட்டைகளை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. கணவன்மாருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க. கணவன்மார்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கணவன்மார்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக. அவள் வேலை செய்ய வேண்டிய பலன் கிருபைகளை தாங்கப்பா. அவளை இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து கொள்ளுங்க. நீர் அவர்களை பாதுகாத்து கொள்வீராக. தெய்வ சந்தோஷம், தெய்வ சமாதானத்தினாலே நீர் அவர்களை நிரப்புவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அல்லேலூயா. மகிமை 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 மகிமை. விடுதலை 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 ஆண்டவரே. அல்லேலூயா. மனைவிமார்களுக்காக ஜெபிக்கலாமா? அல்லேலூயா. குடும்பத்தை நடத்த வேண்டிய கிருபைகளையும் ஞானங்களையும் அபிஷேகத்தையும் இந்த நாளுக்கு வேண்டிய கிருபைகளையும் கர்த்தர் கொடுப்பீராக. பொறுமையை கொடுப்பீராக. இரக்கங்களை கொடுப்பீராக. அல்லேலூயா. புத்தி உள்ள ஸ்திரீகளாய் மாற்றுவீராக. குடும்பத்தை நடத்த வேண்டிய ஞானத்தை தருவீராக. அல்லேலூயா. அல்லேலூயா. கற்றுக் கொடுங்கப்பா, கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. விடுதலை விடுதலை விடுதலை. மகிமை 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 மகிமை. கிருபை 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 கிருபை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. விடுதலை 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 விடுதலை. ஓ, நீ நல்லவர் நல்லவர் அப்பா. பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளை ரத்தத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் ஒரு தெய்வீக பாதுகாப்புகள் பிள்ளைகள் மேலே இருப்பதாக. சத்துரு தொடாதபடி, தீங்கு துக்கப்படுத்தாதபடி பிள்ளைகளை ரத்தத்தில் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. விடுதலை படுத்துங்க, சுகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. நல்ல ஞானங்களை தாங்க, கீழ்ப்படிதலை தாங்க. தேவ பயத்திலே பிள்ளைகள் வளருவார்களாக. கர்த்தருக்கு சாட்சிகளாய், குடும்பத்துக்கு பிரயோஜனமாய் இருப்பார்களாக. எந்த விதத்திலும் சத்ருவானவன் ஆண்டவரே பொல்லாப்புகள் ஒன்றும் எங்கள் பிள்ளைகளை தொடாதபடி இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. விடுதலை விடுதலை விடுதலை. நல்ல கீழ்ப்படிதலை தாங்க, தேவ பயத்தை தாங்க. கர்த்தரை தேடுகிற உணர்வுகளை உறுதித்து கொடுங்க. ஆண்டவருக்கு விரதமான காரியங்களை பிள்ளைகள் எழுப்பி செய்யாதபடி ரத்தத்தில் மூடி மறைத்து கொள்ளுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானங்களை தாங்க. வாலிப பிள்ளைகளுக்கு பரிசுத்தத்தை கொடுங்கப்பா. சத்துரு எந்த விதத்தில் எங்கள் பிள்ளைகளை வஞ்சிக்காதபடி நம்முடைய தயவுள்ள கரம், நம்முடைய தெய்வீக பாதுகாப்பின் கரம் பிள்ளைகளை மூடி மறைப்பதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா தேவைகளுக்காக ஜெபிக்கலாம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்திங்க ஆண்டவரே. குடும்ப தேவைகள், தனிப்பட்ட தேவைகள், எங்கள் வீட்டின் தேவைகள், எல்லா தேவைகளையும் எங்களோடு கூட இணைந்து நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு உங்கள் வீடுகளில் நின்று ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் சந்திங்கப்பா. இந்த நாளில் எங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் வந்து சேருவதாக. கொடுக்க வேண்டியவர்களுக்கு நாங்கள் சரியாக கொடுக்கணும்ப்பா. கர்த்தர் உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. பரத்திலிருந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் யாரிடத்திலும் தலை குனிந்து நிற்காதபடி கர்த்தர் எங்கள் தலைகளை இன்றைக்கு நாங்கள் பாடின பாடலின்படி எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற தேவன், எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற தேவன் அல்லவா? எங்கள் தலைகளை நிமிர பண்ணுகிற தேவனே, எங்கள் தலைகளை நிமிர பண்ணுவீராக என்று ஜெபிக்கிறோம் என்று சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ, விடுதலை 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 விடுதலை. மகிமை 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 மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர் 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 நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்யுங்க. திருமண தடைகள் மாறட்டும். என்னோட இணைந்து நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க. திருமண தடைகள் மாறுவதாக. பல ஆண்டுகளாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற துணை உண்டாவதாக, ஏற்ற துணைகள் உண்டாவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமண தடைகள் மாறுவதாக. குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்கி அற்புதத்தை செய்வீராக. கர்த்தர் இறங்கி ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ, விடுதலை 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 விடுதலை. கர்த்தர் கிரியை செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி. கடன் பாரங்கள் நீங்குவதாக, தேவைகளால் சந்திக்கப்படுவதாக. திருமணத்திற்கு ஆயத்தமாய் கொண்டு இருக்கிறவர்களுக்கு எல்லா பண தேவைகள், பொருளாதார தேவைகள், எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரபாலா ஷகந்தரா. மகிமை 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 மகிமை. நன்றி செலுத்துகிறோம். வேலை இல்லாதவர்களுக்கு தெய்வம் நல்ல வேலைகளை தாங்க. வருமானம் இல்லாதவர்களுக்கு வருமானங்களை பெருக பண்ணுங்க. கர்த்தர் குறைவுகளை நிறைவாய் மாற்றுவீராக. தலை குனிந்த இடங்களிலே தலை நிமர பண்ணுகிற அபிஷேகம் இந்த நாளில் ஒவ்வொரு மேலே இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு மேலையும் இறங்குவதாக. கர்த்தர் உம்முடைய மகிமையினால் நிரப்புவதாக. உம்முடைய மகிமையினால் நிரப்புவீராக. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வீராக. ஓ, நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். மகிமை 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 மகிமை. பரிசுத்த நீ பரிசுத்தர்.
ஓ நீ நல்லவரப்பா, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் அநேக பிறந்த நாட்களை காண்பார்களாக, இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவரே, குடும்ப வாழ்க்கை பலப்படுவதாக. ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறப்பா, ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதனால் முழுவதும் எங்களை நடத்தும், எங்களோடு பேசும் ஒரு வார்த்தையை தாங்கப்பா. இன்றைக்கும் எங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை கொடு. இயேசுவின் ரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைக்கும் நாம் தொடர்ந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல வார்த்தைகளை கொடுத்து, அந்த நாளுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுத்து, வார்த்தையினால் நம்ம இந்த காலை வேளை ஜெபத்திலே நம்மை பலப்படுத்துகிறார். ஆகவே தொடர்ந்து இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனால் 3ம் 4மான வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 3ம் 4மான வசனம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படிக்கு எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எப்படி எனில், கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. இந்த 3 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது 3ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, சகல வித ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு ஆறுதலை தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அநேகருடைய காயங்கள், அநேகருடைய நெருக்கங்கள், மனிதனுடைய போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் நம்முடைய இருதயத்தின் காயங்களாகவும் அல்லது நம்முடைய இருதயத்தின் இயக்கங்களாகவும் அவைகள் இருந்தாலும், அவைகளுக்கு மத்தியிலே இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆறுதலை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆகவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆறுதலின் நாளாக இருக்க போகிறது. நீங்கள் மாத்திரமல்ல, உங்களை பார்க்கிறவர்களையும் அல்லது நீங்கள் சந்திக்கிற நபர்களுக்கும் இன்றைக்கு நீங்கள் ஒரு ஆறுதலாய் இருக்க போகிறீர்கள். உங்கள் வார்த்தைகள் ஒரு ஆறுதலாய் இருக்க போகிறது. நீங்கள் சொல்லுகிற ஆலோசனைகள் அவங்களுக்கு ஒரு ஆறுதலாய் இருக்க போகிறது. இன்றைக்கு ஆறுதலின் தேவனாய் இருக்கிற தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களையும் ஆறுதல் படுத்த போகிறார். உங்களோடு கூட இருக்கிறவர்களையும் ஆண்டவர் ஆறுதல் படுத்த போகிறார். உங்களோடு கூட இருந்து ஆறுதலின் தேவனாய் அவரே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆறுதலின் பாதையிலே உங்களை நடத்துவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஆறுதலின் தேவன். வேதத்திலே சொல்லப்படுகிறது, ஆறுதல் இல்லாமல் அவரிடத்தில் வந்த எல்லாருக்கும் அவர் ஆறுதல் செய்தார். வியாதியில் வருகிறவர்களுக்கு ஆறுதல் படுத்தினார். பசியோடு வருகிறவர்களுக்கு ஆறுதல், கடனில் வருகிறவர்களுக்கு ஆறுதல். எல்லா சூழ்நிலைகளும் ஆண்டவரிடத்தில் வருகிறவர்களுக்கு அவர் ஆறுதல் செய்கிற ஒரு நல்ல தெய்வனாக இருந்தார். அந்த தெய்வன் இன்றைக்கு உங்களுக்கு அந்த ஒரு புதிய நாளை துவங்கி இருக்கிறீங்க. இன்றைக்கு உங்களுக்கும் ஆறுதல் செய்வார். உங்களோடு கூட இருக்கிறவர்களுக்கும் உங்களை கொண்டு அவர் ஆறுதலை செய்ய, ஆறுதல் படுத்த அல்லது நல்ல ஆறுதலின் தேவனாய் அவர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களை நடத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறார் என்பதிலே சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. ஆகவே இந்த நாள் உங்களுக்கும் ஆறுதல், உங்களோடு கூட இருக்கிறவர்களுக்கும் ஆண்டவர் உங்களை ஆறுதலாய் மாற்றப் போகிறார். அதான் சொல்லப்படுகிறது, தேவனால் எங்களுக்கு ஆறுதலாலே எந்த உபத்திரவங்களையும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படிக்கு எங்களுக்கும் வருகிற சகல உபத்திரவங்களின் நிமித்தமும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த கால வேளையில ஆண்டவரே உங்களுக்கு ஆறுதல் செய்து அவரே உங்களுக்கு ஆறுதலின் தேவனாய் இருந்து உங்களை நடத்த போகிறார். ஆகிய உங்களுக்கும் ஆறுதல், அநேகருக்கும் நீங்களை
கர்த்தர் உங்களை ஆறுதலாய் மாற்றுவார். 5ஆம் வசனம் சொல்கிறது எப்படி எனில், கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. அதனால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்களுக்கு ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனால இந்த இரட்சிப்பு பலன் செய்கிறது. அல்லேலூயா. இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதலின் தேவனாய் இருந்து எல்லாவித உபத்திரவங்களிலும் ஆண்டவரே உங்களுக்கு ஆறுதலாய் இந்த நாளிலே இருக்கிறது மாத்திரமல்ல, அதை சகிக்கக்கூடிய ஒரு பலனை ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு கொடுக்க போகிறார். உங்களுடைய சகிக்கிற கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். எபிரேயர் புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது, இவ்விதமான பாடுகளை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறோம். இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே, இந்த ஆறுதலின் தேவன் எப்படி உங்களுக்கு ஆறுதல் தரப்போகிறார் என்று சொல்லி நாம் கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தைகள் எந்த நாளிலே உண்மையாய் உங்களுக்கு ஒரு ஆறுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்களுடைய உள்ளான காயங்கள், பல கேள்விகள், பல துவண்டு போன நிலைகள், பலவிதமான சோர்வுகள் எல்லாவற்றுக்கும் மத்தியிலே இன்றைக்கு ஆறுதலின் தேவன் உங்களை ஆறுதல் படுத்தி உங்களை நடத்துவதற்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். ஏன்னா 3ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம், அவர் ஆறுதலின் தேவனாய் சகலவித ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார். உங்கள் காயங்கள், உங்களுடைய எல்லாவற்றுக்கும் மத்தியிலே இன்றைக்கு கர்த்தரே உங்களுக்கு ஆறுதலாய், இன்றைக்கு கர்த்தரே உங்களுக்கு ஆறுதலின் தேவனாய் இருந்து உங்களை நடத்துவதற்கு அவர் போதுமானவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஆறுதலின் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை தினமும் இந்த நாள் முழுவதும் உங்களை நடத்துவாராக என்று சொல்லி நாலு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். சகிக்கிற பலன், அந்த வசனத்தினுடைய 6ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்கிறது, நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த இரட்சிப்பு பலன் செய்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுக்கிற அல்லது உங்களுடைய எல்லா பாடுகளுக்கு மத்தியிலே தேவன் உங்களை சகிக்கக்கூடியவர்களாக ஆண்டவர் உங்களை மாற்றப் போகிறார். சகிக்கக்கூடிய ஒரு உன்னத பலனையும் சகிக்கக்கூடிய கிருபைகளையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து தேவன் உங்களை வாழ்க்கையை நடத்துவாராக. ஆறுதலுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு 2 காரியம் இருக்குது. அது மாத்திரம் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க போகிறேன். முதலாவது வேதம் சொல்லுகிறது, யோவான் 11ஆம் அதிகாரத்தில் அங்கே மார்த்தாள், மரியாள், லாசரு மரித்து போன பிற்பாடு மீண்டும் ஆண்டவர் வருகிறார் என்று அவர்கள் கேள்விப்படும் பொழுது வேதம் சொல்கிறது, அந்த ஊர் ஜனங்களே கூடி இருக்கிற அந்த சூழ்நிலையில் மரியாள் எழுந்து ஓடி போய் ஆண்டவருடைய பாதத்தை பிடித்தார். அதிலிருந்து ஒன்று நன்றாக நமக்கு புரிகிறது, இந்த ஆறுதலின் தேவன், சகலவித ஆறுதலின் தேவன் உங்களையும் என்னையும் ஆறுதல் படுத்த வேண்டும் என்று சொன்னால், ஆறுதலின் தேவன் நம்மை ஆறுதல் படுத்த வேண்டும் என்று சொன்னால், நம்ம ஆறுதல் படுத்துகிற தேவனுடைய பாதத்துக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். அவருடைய பாதத்தில் நாம் இருந்தால் ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு ஆறுதலை அவர் கொடுக்க முடியும். என்னென்று சொன்னால், அங்கே பார்க்கும் பொழுது அங்கே அவளை சுற்றின ஊர் ஜனமே ஆறுதல் சொல்லுகிறது. லாசரு மரித்து விட்ட உடனே எல்லாரும் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த ஆறுதல் அவளுக்கு ஆறுதல் படுத்தவில்லை. சகலவித ஆறுதலின் தேவனை அவள் ஓடி போய் அந்த ஆறுதலின் தேவனுடைய பாதத்தை பிடிக்கும் பொழுது அவளுக்கு ஒரு பெரிய ஆறுதல் உண்டானது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய ஆறுதலுக்காக நீங்கள் எங்கே ஓடுகிறீர்கள்? யாரை தேடுகிறீர்கள்? அநேக நேரத்தில் சிலர் இடத்துல சொன்னாதான் எனக்கு அந்த ஆறுதலே இருக்கும், அல்லது சிலர் இடத்துல ஒரு 2-3 பேர்கிட்டாவது நான் பேசினாதான் ஆறுதலாக இருக்கும், அல்லது நான் இந்த காரியத்தை செஞ்சாதான் எனக்கு ஆறுதலாக இருக்கும். எவ்வளவு நேரம் அந்த ஆறுதல் உங்களுக்கு இருக்கும்? ஆனால் ஆண்டவருடைய பாதத்தில் அந்த மரியாளை போல நம்ம சுற்றிலும் இருக்கிற கூட்டத்தை உதறிவிட்டு ஓடி ஆண்டவருடைய பாதத்தை நீங்கள் பிடித்து பாருங்களேன். ஆண்டவர் உங்களுக்கு சகல வித ஆறுதலின் தேவன், உங்கள் எல்லா உபத்திரவங்களிலும் உங்களுக்கு ஆறுதல் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகிய முதல் காரியம் இந்த நாளில் நீங்கள் செய்யுங்க, ஆண்டவருடைய பாதத்தை பிடிங்க. மனுஷனுடைய பாதத்தை அல்ல, ஆண்டவருடைய பாதத்தை நீங்கள் உறுதியாய் பிடித்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சகலவித ஆறுதலின் தேவன் உங்களுக்கு சகலவித ஆறுதலை தருவார்.
ரெண்டாவது இன்னொரு ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிச்சிடுறேன். 119ஆம் சங்கீதத்தினுடைய 49 50 வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வசனங்கள் சொல்லுகிறது. 119ஆம் சங்கீதத்தினுடைய 49 50 வசனங்கள் சொல்கிறது, நீர் என்னை உயிர்ப்பிக்க நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று சொல்லப்படுகிறது. ரெண்டாவது, சகலவித ஆறுதலின் தேவன் நம்மை ஆறுதல் படுத்த வேண்டும் என்று சொன்னால், ரெண்டாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். முதலாவது நாம் செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஆண்டவருடைய பாதத்தில் தான் நமக்கு அந்த ஆறுதல் இருக்கிறது. ரெண்டாவது, இந்த ஆறுதல் எங்கே இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது வேத வசனத்தில் தான் தேவன் நமக்கு அந்த ஆறுதலை வைத்திருக்கிறார். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் பைபிள் எடுக்காமல் வேதத்தை படிக்காமல் இருந்திருந்தீங்கன்னா இன்றைக்கு உங்கள் வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிங்களேன். வசனம் உங்களை ஆறுதல் படுத்தும். ஆண்டவர் உங்களோடு பேசுவார். அந்த வார்த்தைகளின் நிமித்தமாக ஒரு நல்ல ஆறுதல் உங்களுக்கு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அந்த வசனம் தான் உங்களுக்கு ஆறுதல். ஆகவே சகலவித ஆறுதலின் தேவன் இந்த நாளிலே உங்களை ஆறுதல் படுத்த வேண்டும் என்று சொன்னால் 2 காரியம் செய்யணும். ஒன்று, எனக்கு சகிக்கக்கூடிய பலன் இருக்கிறது, உங்களால் சகிக்க முடியும். அதுக்கு 2 காரியம் செய்யுங்க. ஒன்று, ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து கொள்ளுங்கள். ரெண்டாவது, வேதம்தான் நம்முடைய சிறுமையிலே நமக்கு ஆறுதலை உண்டு பண்ணுகிறது. ஆகவே ஆண்டவருடைய வேதத்தை பிடித்து கொள்ளுங்க. இந்த 2 காரியங்களும் இந்த நாளிலே உங்களுக்கு நல்ல ஆறுதலை தரும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் நல்ல தகப்பனே, இன்றைக்கு நாங்கள் கேட்டது போல சகலவித ஆறுதலின் தேவன் இன்றைக்கு சகலவித ஆறுதலினாலே நம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க. இந்த காலவேளை எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரின் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய குடும்பத்திற்கு வேண்டிய சகலவிதமான ஆறுதலை தார். 2 காரியங்கள் எங்கள் கேட்டது போல நம்முடைய பாதத்தில் தான் அந்த ஆறுதல் இருக்கிறது, நம்முடைய வசனத்தில் தான் அந்த ஆறுதல் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் வாசித்தோமே. அதுபோல் ஆண்டவரே, நம்முடைய பாதமும் நம்முடைய வேதமும் எங்களுக்கு ஆறுதலை கொடுக்கட்டும். இந்த காலை வேளையில் எங்களோடு கூட இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆறுதல் படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. சகிக்கக்கூடிய பலனை கர்த்தர் கொடுத்து நடத்தும். காத்துக்கொள்ளுங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. அதனாலும் முழுது நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்பின் ஐக்கியமாறுதலும் சமாதானம் வழி நடத்தணும் கேட்ட ஒவ்வொருவரும் குடும்பங்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. இந்த நாள் ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்துவார். நீங்கள் சந்திக்க போகிற நபர்களையும் கர்த்தர் ஆறுதல் படுத்துவாராக. 2 காரியங்கள் செய்யுங்க. ஆண்டவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்க, வேதத்தை பிடித்துக் கொள்ளுங்க. அதுவே உங்களுக்கு ஆறுதல். God bless you all. ஆமென்.